வார்த்தைகளுக்கே நம்ம பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். பெண்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறோம்னா சட்டம் கூட கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை. கெட்டதுன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும். வார்த்தை யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லை மற்றவங்க நம்மளை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த கிழமையில எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது எந்தளவு என்னை கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னா ஒன்று புரிஞ்சிச்சு, அதிகப்படியான அன்பும் நம்மளை சிந்திக்க விடாதுன்னு. அந்தளவு கஷ்டப்படுச்சு. ஸோ இது எனக்குள்ள ரொம்ப கஷ்டமாகவே ஒரு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியுமா. சரி, மனசை விட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு படம் பார்க்க போனேன். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த வலியோடு இருந்தனால இந்த படம் என்னை என்ன பண்ணுச்சுன்னா, அதையும் நீங்களே பாருங்களேன், ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் இப்படி தான் கண் கலங்கி கலங்கி ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கண்ணை கலக்கி விட்டுச்சு இந்த படம். ஐயா விஜய் ஆண்டனி சாரே கோடான கோடி நன்றி. சமுதாயத்துக்கு அழகான ஒரு காவியமான உண்மையான அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு படத்தை எடுத்ததுக்காக ஒவ்வொரு பிரேமும் ஒவ்வொரு காட்சிகளும் என்னை கலங்க வச்சிச்சு. அதோட அதில் உள்ள ரைட்டிங் என்னை புரிய வச்சிச்சு. நீங்கள் மட்டும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஓடி வந்து அவ்வளோ அழகான ஒரு படம். என் நண்பன் சொன்னால் இப்படி இருக்காத, கொஞ்ச நாள் காலம் போகும்போது இதெல்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனால் அந்த காலம் போகிற வரைக்கும், அந்த காலம் நகர்ற வரைக்கும் அந்த வலி இருந்துக்கிட்டுல இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்று புரிஞ்சு என்னென்னா, இங்கே ஒரு பெண்ணு ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போதே அவளுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதே வேலையை ஒரு ஆண் செய்யும்போது அவன் ஆண்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் ஒரு 10 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கும் போதும் அவள் பேர் அதே தான் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆண் தான் பெற்ற குழந்தையே என்னுடையதா அப்படின்னு நினச்சிட்டு நடுத்தருவில் விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தையும் எடுத்து அந்த பெண் வளர்க்குறா, அதே பேரை தான் கொடுக்குறாங்க. என்ன பேருன்னு உங்களுக்கே தெரியும்.